ஹலோ வீவர்ஸ், 2000 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் 19ஆம் தேதி கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு மீனராசி நேயர்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகிறது. என்னங்க சொல்றீங்க? மீனராசி நேயர்களுக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தமானது இருக்கு? அமாவாசையானது மாதந்தோறும் தானே வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசையில இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுங்க. அந்த வகையில தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த ஒரு கிரக மாற்றமானது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்க போகிறது, என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகுது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம அதற்கு தகுந்தாற் போல செயல்பட்டுட்டு வரப்போகிறோம். மேலும் மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய முக்கியமான 2ஆம் கட்டமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க. இதனால ஏகப்பட்ட தொந்தரவுகளை பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த அமாவாசைக்கு பிறகாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது நல்லது நடக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால நீங்க எதிர்பார்த்த சுப காரியங்கள் வீடுகளில் நடக்க கொடுங்க. மேலும் மீனராசி நேயர்களுக்கு உங்களுடைய பாவங்கள் நீக்கவும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கவும் அமாவாசை நாட்கள்ல காகத்திற்கு இந்த ஒரே சாதத்தை வச்சுட்டு வாங்க. ஒருவேளை அமாவாசை நாளை தவற விட்டுட்டீங்கன்னா சனிக்கிழமை அன்று காகத்திற்கு இந்த ஒரு சாதத்தை வச்சுட்டு வாங்க. சனி நாள், அதாவது ஜென்ம சனி நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே குறையும், பாவங்கள் தீர்ந்துவிடும். பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே தன்னால சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தை நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும், மேலும் ஜோதிட ரீதியாக இனி நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 19/12/2025 வெள்ளிக்கிழமை அன்று மார்கழி அமாவாசையோடு அனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வந்திருக்குங்க. இதன் பிறகுதான் ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிச்சயமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி மற்றும் மீன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது. மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு மீனராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாங்க. என்னதான் உங்களுக்கு ஜென்ம சனியானது நடந்துட்டு இருந்தாலுமே அந்த ஜென்ம சனியையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் ஒரு சில அதிர்ஷ்டங்களானது கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த தகவலை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா எப்போதும் போல நம்முடைய வாழ்க்கை ரொம்பவே சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சங்கடத்தோடு எந்த வித முயற்சியும் போடாமல் அவங்க பட்டு இருக்க போகிறாங்க. இதனால அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, இந்த நேர காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சைடில் இருந்து முயற்சிகள் போட்டு தொழிலில் ஆர்வத்தோடு வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சூழலானது அமைய போகிறது. கேந்திர ஸ்தானத்தில் கிரகம் இருப்பதால வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில வெற்றியை அடையக்கூடிய யோகமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே இந்த ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை தான் கை நழுவ விற்றாதீங்க. மேலும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்துல ராசி அதிபதி அமர்ந்து இருப்பதால மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து குடும்பங்கள்ல நடந்துப்பீங்க. அது தனிப்பட்ட தொழில் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்துலையுமே உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மன நிம்மதியோடு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்துல உங்களை டார்ச்சர் செய்து கொண்டு இருந்தவர்கள் மாறி செல்லக்கூடிய அளவுக்கு இப்போது சூழலானது இருக்க போகுதுங்க. ஆமாங்க, உங்களுக்கு மேல வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்பவே தொந்தரவாக இருக்கு. அதிகப்படியான வேலைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. வேணும்னே பார்த்தீங்கன்னா என்னை பழி வாங்கிட்டு இருக்காங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சங்கடங்களானது இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்படி உங்களை டார்ச்சர் பண்ண அந்த உயர் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இப்போது டிரான்ஸ்ஃபர் பெற்று வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய யோகமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து முன்னேறக்கூடிய யோகமானது இப்போது ஏற்பட்டு இருக்கிறது. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அதில் இப்போது உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது. அதே போல வேலை மாற வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு வேலை மாற்றமானது கிடைக்க போகுதுங்க. ஸோ இந்த நேர காலத்தில் மீனராசி நேயர்கள் இன்னொரு விஷயங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதாவது வேலை மாற்றம் நீங்கள் செய்யலாங்க. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய வேலையை விட உங்களுக்கு பெட்டராக ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வேறு வேலைக்கு போகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா தற்போது வேலை செஞ்சுட்டு இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து வேலை தேடலாம் அப்படின்னு நினைப்பது பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு வேக்கன்சி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலையும் பார்த்தீங்கன்னா விட்டுருவீங்க. இதனால் பொருளாதார ரீதியாக ரொம்பவே சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீர்கள். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருந்தே இன்னொரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, செட் ஆகுது. இதை விட அது கம்பேர் பண்ணும்போது எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் குயிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் உட்காந்து வேலை தேடலாம் அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க. இந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கேன். ஒரு 5 மாதம் நான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலைனாலுமே எனக்கு வீடுகளில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எனக்கு பிரச்சனைகள் கிடையாது. ஓரளவுக்கு பணமானது நான் சேமித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லைங்க நான் ஒவ்வொரு மாதமும் வேலைக்கு போனால் தான் என்னுடைய குடும்பமே அந்த மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுவது அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே வேலை செய்யக்கூடிய இடத்துல தொந்தரவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் ஏற்படுது, என்னால் பார்த்தீங்கன்னா வேலையை பீஸ்ஃபுல்லாக செய்ய முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது மாறக்கூடுங்க. உங்களுடைய மனதே பார்த்தீங்கன்னா மாறக்கூடும். பரவாயில்ல, இந்த இடத்துலையே நம்ம வேலை செய்யலாம், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதை நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கலாம், நாமளுமே சின்ன சின்னதாக மிஸ்டேக் பண்ணுறோம், இதை நாமளுமே திருத்திக்கணும் அப்படின்னு நீங்களே உங்களுடைய மனமே கூட பார்த்தீங்கன்னா மாறுபடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே மாற்றத்தை சந்திக்குங்க. மேலும் மீனராசி நேயர்கள் அமாவாசை மற்றும் சனிக்கிழமைகளில் காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை வச்சுடுவாங்க. இதனால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அமாவாசை நாட்களில் காகத்திற்கு வைப்பதால் கிடைக்குங்க. சனிக்கிழமை அன்று காகத்திற்கு வைப்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறந்து போன முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மட்டும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சனி பகவானுடைய அருளாசியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மீனராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை நீங்கள் வச்சுட்டு வாங்க. நீங்கள் மீனராசி நேயர்கள் இந்த அமாவாசை முடிவதற்குள்ளே இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த அமாவாசை நாளிலேயே காகத்திற்கு சாதம் வைங்க. எச்சுப்படாமல் சுத்தபத்தமாக கடவுளுக்கு எப்படி நைவேத்திய பிரசாதம் சமைப்போமோ அதை போல் செஞ்சுட்டு வாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் தான் பார்க்குறீங்க, நாங்கள் பார்க்கும்போது அமாவாசை முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சனிக்கிழமைகளில் நீங்கள் காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. ஏனென்றால் சனி பகவானுக்கு உரிய வாகனமாக இருக்கக்கூடியது காக்கை தாங்க. மேலும் சனி பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னா அது கருப்பு எள்ளு. எனவே தான் காகத்திற்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை வைக்கும்போது சனி பகவானுடைய முழுமையான ஆசிர்வாதத்தையும் யம தர்ம ராஜாவுடைய ஆசிர்வாதத்தையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால யம பயமானது நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்க கொடுங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய காலகட்டமாகத்தான் மீனராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளுக்கு செலவு, பெற்றோருக்கு செலவு போன்ற நிலைமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில சேமிப்புகளில் ஈடுபடலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்துட்டு வருவதன் அதாவது சேமிப்பை செய்துட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
10ஆம் இடத்துல சூரியன் இருப்பதால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மையான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் அரசாங்கம் தொடர்பான சில வேலைகளானது உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. ஏதாவது அரசாங்க ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதில் இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அதற்கான முயற்சிகள் நானுமே செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு பெருசாக நல்ல பலனானது கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இப்போது நிலைமையானது மாறப்போகிறது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பதவிகள், பட்டங்கள், இடமாற்றங்கள் எல்லாமே உண்டாக போகிறது. அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்க போகிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முழுமுதற் முயற்சியை போடும்போது மக்களிடையே ஒரு நல்ல செல்வாக்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே தேவை உள்ளதா அப்படிங்கிறத பார்த்து நீங்க செலவுகள் செய்துட்டு வரும் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. தேவைக்கு அதிகமான விஷயங்களை செய்வதை தவிர்த்து கொள்வது எல்லாவற்றிலுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும். தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பண வரவுகள் உண்டாகும். மேலும் நீங்க என்ன முடிவு செய்து இருந்தாலும் கட்டாயமாக பண வரவானது உண்டாகுங்க. மேலும் பல்வேறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.